என்ன சொல்ற? அப்ப நீ திரும்பமாவை புடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கலையா? அடி பாவி, யாருக்குமே ஒரு பாவமும் செய்யாத ஒரு குடும்பத்து மேல அப்படி என்ன உங்களுக்கு பகை? என்ன சொன்ன? ஒரு பாவமும் செய்யாதவங்களா? ஒரு காலத்துல இந்த குடும்பத்துக்கே படி அளந்தவங்க நாங்க. ஆனா அப்படிப்பட்ட எங்க அப்பா சாகிறதுக்கு காரணமா இருந்ததே இந்த குடும்பம் தான். என்ன தொட்டு தாலி கட்டின திருமுருகனாலதான் எங்க அப்பா தூக்குலயே தொங்குனாரு. எங்க அம்மா அவமானத்துல ஒண்ணுமே இல்லாம கூனி குறுகி போய் நின்னாங்க. அப்ப உதவி கேட்டு வந்தப்ப உதவி பண்ணாம உதாசீனப்படுத்தி அனுப்புனதே இந்த குடும்பம் தான். சின்ன வயசுல நான் பட்ட வேதனை கொஞ்சமாச்சும் உனக்கு தெரியுமா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரோட்ல நின்னது உனக்கு தெரியுமா? இந்த குடும்பத்தால எங்களோட வாழ்க்கை பறிப்போன கதை உனக்கு தெரியுமா? அது என்னோட ஆள் மனசுக்குள்ள இன்னும் நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. நானும் எங்க அம்மாவும் பட்ட கொடுமையெல்லாம் செத்தாலும் என்னால மறக்க முடியாது. நாங்க வேதனையில இருந்தப்போ இந்த மொத்த குடும்பமும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி சந்தோஷமா இருந்தாங்க. நாங்க பட்ட கஷ்டம், வலி, வேதனை இது எல்லாத்தையும் அந்த குடும்பம் அதே மாதிரி அனுபவிக்கணும். அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம பிடிக்காத இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு இந்த குடும்ப வாரிசை என்னோட வயித்துல வளர்த்துட்டு இருக்க. என்னோட வைராக்கியமும் அப்படிப்பட்டது. கீர்த்தி, சின்ன வயசுல என்னைக்கோ நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பழிவாங்க நினைக்காத. அந்த நினைப்பு உன்னையே அழிச்சிரும். சந்தோஷமா வாழ வேண்டிய உன்னோட வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத. உன் அனுதாபத்தை யார் கேட்டா? உனக்கு என்னம்மா, நீ வசதியான வீட்டுல ஆஹா ஓஹோன்னு வளர்ந்தவ. நீ நினைச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு அப்பா அம்மான்னு 2 பேர் இருக்காங்க. உனக்கெல்லாம் என்னோட வழி புரியவே புரியாது. உன்னோட அறிவுரெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ நீ இந்த குடும்பத்துக்கு மருமகளாயிட்ட. இனி அதை யாராலையும் மாத்த முடியாது. அதனால இந்த குடும்பத்தோட சேர்ந்து நீயும் அழிஞ்சு போறது உறுதி. இத்தனை நாள் நீயும் திருமாமாவும் சந்தோஷமா வாழணும்னு தான் நீ செஞ்சது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு நான் அமைதியா இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் உன் சுயரூபமே எனக்கு தெரிஞ்சது. என்னோட குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரும்போது இனி என்னால பொறுத்துட்டுலாம் இருக்க முடியாது. உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லபடியா குழந்தைய பெத்து திருமாமாவுக்கு பொண்டாட்டியா இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளா இரு. அப்படி இருந்தா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ மட்டும் அப்படி இல்ல, இப்ப நீ சொன்ன உண்மை எல்லார்கிட்டயுமே போய் சொல்லி உன் சுயரூபத்தை இப்பவே தோல் உரிச்சு காட்டி இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிப்ப. இது 2த்துல எது உனக்கு வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னம்மா மிரட்டி பாக்குறியா? இப்ப நீ சொன்னதெல்லாம் கேட்டு பயப்படுறதுக்கு நான் ஒன்னும் சொகுசா வளர்ந்தவ கிடையாது. சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா அடிபட்டு வளர்ந்தவ. இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோ. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ போ. நீ திருந்துறதுக்கு உனக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்த. கடைசியா இப்ப கொடுத்த வாய்ப்பையும் நீ தட்டி கழிச்சிட்ட. இனி நீ திருந்துவனு எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் வாழ வந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். இப்பவே திருமாமா கிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன். அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும்.